சன் டிவியில் மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர் தான் பிரியமான தோழி. நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு புதிய கதைக்களத்தோட ரொம்பவே வித்தியாசமான முறையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் தான் பிரியமான தோழி. பல விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்தாலுமே இந்த தொடரை விரும்பி பார்க்குற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நட்புக்காக கொண்டு போகப்பட்ட இந்த கதை இப்போ வெவ்வேறு விதத்தில் ஒரு உணர்வு பூர்வமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கதை முடிய போகிறதா சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது குறித்து தாங்க நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தோழியில் யார் அரவிந்தை கொன்னாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக, அதாவது சாட்சியின் அடிப்படையில் நம்ம பவியும் நம்ம ஆதியும் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆதாரமாக தான் நம்ம மகேஸ்வரியை இப்போ கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நந்தினி மூலயமா இந்த கேஸை விசாரித்து எப்படியாவது தப்பு செஞ்ச ராஜசேகருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவியும் ஆதியும் ரொம்பவே மனக்கறாங்க. இதுக்கு இடையில சங்கவி எந்த மாதிரி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க? நம்ம ராஜசேகரை கைது பண்ணனாங்க அப்படின்னா உண்மையாலுமே தன்னுடைய அப்பா இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம சங்கவி வாதாடுவாங்களா, இல்லை உண்மையாலுமே அப்பா இப்படி பண்ணியிருப்பாரா, ஆதியும் பவியும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை நம்ப போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் உண்மையாலுமே சங்கவிக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நாம் அதை கெஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மகேஸ்வரியுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா, எந்த அளவுக்கு அது நம்ம ராஜசேகருக்கு ஒரு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நந்தினி இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது ராஜசேகர் உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக ராஜசேகர் இந்த குற்றத்தை ஏற்றுக்கவே மாட்டார், ஒத்துக்கவும் மாட்டார். இருந்தாலும் இந்த விஷயத்தில் தாமோதரனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தாமோதரன் கண்டிப்பாக என் நண்பன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமோதரன் சொல்ல போகிறாரு. ஆனால் நம்ம ஆதியும் பவியும் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பிரைம் டைமில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா கதையை திரும்பவுமே நல்லாவே கொண்டு போயிருக்கணும். இந்த டைமில் இந்த சீரியல் முடிக்கப்படக்கூடாது அப்படின்னா திரும்ப நம்ம ராஜசேகரை வில்லனாகவோ இல்லை சங்கவியை வில்லியாகவோ காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதோட இந்த கதைக்களம் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சங்கவியே நம்ம ஆதியும் நம்ம பவியும் ஒன்று சேர்ந்து வாழட்டும், என்னுடைய அப்பா செஞ்ச தப்புக்கு இதுதான் நான் செய்கிற பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தி வச்சுட்டு நம்ம சங்கவி அரவிந்தோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அடுத்தடுத்த சீன்கள் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு வித்யாவுக்கு தான் நம்ம அரவிந்த் டாக்டர் ஜோடியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக சங்கவியும் அரவிந்தும் நெருங்கி பழகிறதுனால அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கதை இதோட முடிஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை இன்னுமே தொடர்ந்து வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.